கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,149.85 க்ளோஸ் ஆகிருக்கு. போன வாரம் ஸ்டார்டிங்கில் ஆன் மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆனது. ஆன் டியூஸ்டே பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு, ஆன் வெட்னஸ்டே ரெண்டுமே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆனது. ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுது. அந்த நெகட்டிவிட்டி தான் நமக்கு ஃப்ரைடே வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஸோ எப்பவும் நான் இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஸ் அப்படின்றது தான் அர்த்தம். பட் அதுக்கு நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் டேஸில் அகெயின் ஓப்பன் ப்ரைஸ் கீழே கட்டாகி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம காஷியஸாக இருக்கணும். லாங் பொசிஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது டஃப் கேமாக இருக்கும். ஸோ இதில் நான் முக்கியமாக சொல்ல நினைக்கிறது மூணே ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு இருக்கிறது. ஒன்று நிஃப்டி ஆர் எல்லா இண்டைசஸையும் எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி, சென்செக்ஸ் எதே எடுத்தாலும் சரி. ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்த நாளில் அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலேயே போகும்போது மார்க்கெட் புல்லிஷ்னஸ் இருக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியா. செகண்ட் ஐடியா, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போயிட்டு நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் டேஸில் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வந்தால் செல்லிங் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இது செகண்ட் ஐடியா. தேர்ட் ஐடியா, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகிட்டு கீழே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகிட்டு அண்ட் திரும்பவும் ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறது தான் ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஜோன். இந்த கன்ஃபியூஸ் ஜோன் பார்த்திங்கன்னா 10 டைம்ஸில் 2 டைம்ஸ் நடக்கிறதே ஜாஸ்தி. பட் மோர் 8 டைம்ஸில் என்ன நடக்கும்னா, ஒன்று ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட் மேலே போயிடும். இல்லை ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே கட் பண்ணிவிட்டு கீழே வந்துடும். ஸோ இந்த ரெண்டுத்தில் தான் தெர் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது ட்ராப் எங்கே இருக்குது அப்படின்னா, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆனோடனே ஆல் ரீட்டைலர்ஸ் எல்லாருமே என்ன நினைப்போம்னா, இனிமேல் புல்லிஸ் அப்படின்னு நினைப்போம். பட் காசியஸ் எங்கன்னா, மறுபடியும் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வந்தால் அந்த புல்லிஷ்னஸ்லேருந்து நம்ம சேஞ்ச் ஓவர் ஆகணும். அந்த சேஞ்ச் ஓவர் ஆகிறது தான் இம்பார்ட்டண்ட். ஆர் அட்லீஸ்ட் பொசிஷன்லேருந்து வெளியே வரணும். இதுக்கு தான் நான் முன்னாடியே இண்டிகேட் பண்ணேன். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது ஆன் ஃப்ரைடே 25,149.85. Worst support is at 24,900. Below 24,900 on close basis. Market may fall up to 24,750 to 24,500 levels. If Monday closes above open price, அப்போ ஸ்லைட்டாக புல்லிஷ்னஸ்க்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த புல்லிஷ்னஸ் 25,300லேருந்து 25,500 போகும். அபவ் 25,700 இஸ் அல்ட்ரா புல்லிஷ் அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீக் ட்ரேடும் கண்டிப்பாக இருக்கும். ஓப்பன் ப்ரைஸை கட் பண்ண முடியலன்னா இந்த செல்லிங் மறுபடியும் கண்டினியூ ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இந்த செல்லிங் கண்டினியூ ஆகும்போது வர்ஸ்ட் சப்போர்ட் அட் 24,900 சொல்லியிருக்கேன். 24,900க்கு கீழே போகும்போது இன்னும் ஜாஸ்தி ஃபால் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்கோட நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் நம்ம பண்ணியிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்லிடுறேன், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். இது எல்லாமே ஒரு என்னோட ஓன் அனாலிசிஸ். இதுதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சாஃப்ட்வேரில் இருக்கிறத சார்ட்டில் பார்த்துட்டு சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்டு தான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். நாட் அ பை செல் ரெக்கமெண்டேஷன். இது உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்கு தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் அதே மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கிறது 56,754.70. வர்ஸ்ட் சப்போர்ட் அட் 55,200. இந்த வர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கொஞ்சம் காசியஸாக வச்சுருங்க அந்த பாயிண்ட்டை. பிலோ 56,600, பிலோ 56,600 ஆன் க்ளோஸ் பேசிஸ் பேங்க் நிஃப்டி மே ஃபால் அப் டு 56,300 அண்ட் 55,700. பிலோ 55,700 வீக்னஸ் ஜாஸ்தியாகவும் மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த லெவல்ஸ் 57,150 டு 57,600க்கு மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆனால், மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் ஃபஸ்ட் சொன்ன லெவலில் அப்படியே வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அபவ் 57,600, அபவ் 57,600 பேங்க் நிஃப்டியும் புல்லிஷாக மாறுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட், நீங்கள் மண்டே ஓப்பன் ப்ரைஸை ஒரு சேஃப் கார்டாக எப்போவும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் குட். நிஃப்டி ஐடி நெக்ஸ்ட் வீக் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். க்ளோஸ் ஆகிருக்கிறது 37,693.25. வர்ஸ்ட் சப்போர்ட் இஸ் 37,350. 37,350க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் 36,700 அண்ட் 36,300க்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் 38,000
38,700, 39,300க்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இப்போ நான் மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த புல்லிஷ் செட்டப் சேஞ்ச் ஆகிடும். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் 3 செட்டப் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். 1, ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே மேலேயே போகிறது ஒரு செட்டப். ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் ஆகிட்டு அகெயின் நெக்ஸ்ட் டேஸ் ஆர் நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் டேஸில் ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே வந்தால் நம்ம வந்து காஷியஸாக இருக்கணும் அண்ட் புல்லிஸ்லேருந்து சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு பேரிஸ்க்கு வரணும். இது செகண்ட் செட்டப். தேர்ட் செட்டப் வந்து எல்லா பக்கமும் ட்ரேட் ஆகிறது ரேர் கேசஸ், அதனால் அது தேவையில்லை. அண்ட் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து சென்செக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ஐடி பேசிகிட்டு இருப்போம். சில பேர் சென்செக்ஸும் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில். ஸோ சென்செக்ஸை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். சென்செக்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கிறது 82,500.50. ஒஸ்ட் சப்போர்ட் அட் 81,600 லெவல்ஸ். பிலோ 82,000 ஆன் க்ளோஸ் பேசிஸில் வந்து மார்க்கெட் செல்லிங் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த டார்கெட்ஸ் 81,600, 80,800 அண்ட் 80,300. இந்த ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இஃப் மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் மண்டே ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் 83,000, 83,700, 84,000 ப்ளஸ் இதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதை 1க்கு 2 வாட்டி இந்த வீடியோவை நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அண்ட் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரியும். ஸோ இப்போ எஃப்ஐ அண்ட் டிஐ கரண்ட் பீக் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த வாரத்தில் வந்து எஃப்ஐ வந்து ஆன் ஃப்ரைடே, பர்டிகுலர்லி ஆன் ஃப்ரைடே வந்து 5,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் இந்த வாரத்துக்கு உண்டான எஃப்ஐ வந்து செல்லிங் வந்து -10,284 crore. டிஐஐ பையிங் வந்து டிஐஐன்னு சொல்லும்போது நம்ம வந்து டிஐஐ அண்ட் எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அண்ட் டிஐஐ, இவங்க பை பண்ணது வந்து 12,402 crore. அதுமாதிரி இந்த -10,284 crore எஃப்ஐ எழுதும். டிஐஐ இது வந்து பார்ட் வந்து 12,402. இது மச் பெட்டர் தான் இப்போவும். பட் இருந்தாலும் வந்து ஃப்ரைடேயில் வந்து பெரிய வால்யூமில் வந்து எஃப்ஐ செல் பண்ணியிருக்கிறது ஒரு பேட் இண்டிகேஷன். அது வந்து வரும் வாரங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அண்ட் மொமெண்டம் ஐடியா மறுபடியும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பை செல்லுக்கு கிடையாது. இது வந்து உங்கள் நாலேஜ் பர்பஸுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் டெக்னிக்கலாக எப்படி மூவ் ஆகுதுன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ மொமெண்டம் ஐடியா பொறுத்தளவு கேம்பஸ் ஃபுட்வியர் இது வந்து கன்சம்ஷன் ஸ்டோரியில் வருது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. Promoter 72.1%, pledge இல்லை, no pledge, equity capital 153 crore, reserve 604 crore, operating profit margin 11%லேருந்து 18%. ஸோ அந்த ஓபிஎம் எப்போவுமே வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக அந்த க்ரோத், அந்த பர்டிகுலர் கம்பெனியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது 2023 ஒரு 7% இருந்தது, 24 ஒரு 12% இருந்தது, 25 15% இருக்கிற மாதிரி இது வந்து 11 to 18% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு நல்ல சைன். இட்ஸ் நாட் அ பெரிய லாங் டேர்ம் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இட்ஸ் அ மொமெண்டம் ஐடியாவுக்கு மட்டும்தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரீசெண்ட் ஹை அப்படின்றது பார்த்தோன்னா 302, கரண்ட் ப்ரைஸ் அட் 283.40, லைஃப் ஹை 371.90, லைஃப் லோ 210.00. ஆன் தேர்ஸ்டே வந்து ஹியூஜ் வால்யூம் வந்து இந்த பர்டிகுலர் சார்ட்டில் வந்து வந்திருக்கு. அப்போ ஹியூஜ் வால்யூம் வருதுனாலே ஒரு பாட்டம் சைட் 210 முடிச்சுட்டு 283 அப்படின்னும் போது இந்த 283 ஆர் 260 to 283 இந்த ஜோனில் வந்து பெரிய வால்யூம் ஒன்று வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த வால்யூம் வந்து ரியலாக வந்து பை வால்யூமாக இருக்கும் பட்சத்தில் there is a huge probability to break 302. இதுதான் வந்து இந்த ஐடியா. எப்போவுமே வந்து ஹையர் சைடில் ஹியூஜ் வால்யூம் போட்டாச்சுன்னா அங்கேருந்து செல்லிங் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. லோயர் சைட் முடிச்சுட்டு கரெக்ஷன் முடிச்சுட்டு ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு மீடியம் ரேஞ்சில் ஹை வால்யூம் வரும்போது there is a அக்குமுலேஷன் பீரியட் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த அக்குமுலேஷன் பீரியடுக்கு மேலே போகும்போது மார்க்கெட்டில் வந்து புல்லிஷ்னஸ் இருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு. அதுக்கு அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்கை. அடுத்தது செக்டார் ஸ்பெசிஃபிக். இப்போ செக்டார்ஸ் வந்து எதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அந்த செக்டார் ஸ்பெசிஃபிக்கில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எஃப்எம்சிஜி பொறுத்தளவு கோல்கேட் பாமாலிவ் நல்ல பாட்டம் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு நம்ம வாங்கி வைக்கும்போது there is a huge probability வந்து ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ கோல்கேட் பாமாலிவை வந்து நம்ம வந்து எஃப்எம்சிஜியில் செலக்ட் பண்ணி மெதுவாக இன்வெஸ்ட் பண்ணலாம். செமிகண்டக்டர்ஸ்
இனி வரும் காலத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து ரிக்குயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் டாடா எல்சி. டாடா எல்சின்றது செமிகண்டக்டரில் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்தது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் வந்து நிறைய வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய கம்பெனிஸ்க்கு இருக்குது. அதுலேயும் வந்து வர்றது டாடா எல்சி தான் வருது. டாடா எல்சி அண்ட் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், இந்த 2 ஸ்டாக்கும் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் பவர் டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக இப்போ இருந்துகிட்டே இருக்குது. இன் 2030 வந்து எக்ஸ்பெக்டட் பவர் ரிக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ JSW எனர்ஜி அண்ட் டாடா பவர், இந்த 2 கம்பெனியும் வந்து லாங் டேர்முக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷன்ஸ் ஐடியாவை வந்து எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணுறது அப்படின்றது. நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து லூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். 90% ஆஃப் பீப்புள் வந்து ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து வேரியஸ் இது இருக்குது. என்ன F&O கடைசி நேரத்தில் பண்ணுற லாட் சைஸ் ஜாஸ்தியும் ஒரு பேட் ஐடியா. அண்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து சரியாக அனலைஸ் பண்ண முடியாமல் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் இருக்கும்போது அது 0 ஆகும்போது அந்த குவான்டிட்டியும் வந்து ஹியூஜாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு நாலேஜும் வராது. அட் த சேம் டைம் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு தெரியாமலே போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனத்தை வச்சுட்டு தான் வந்து ஆப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு 2 பக்கம் கத்தி மாதிரி நம்ம எவ்வளோ நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கோமோ அவ்வளோ வந்து நம்ம பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கலாம். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நம்ம பண்ணும்போது நம்மளோட சின்ன கேபிட்டலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண முடியும். தெர் இஸ் எ ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது, அதுவும் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு அலோகேட்டட் கேபிட்டல்ன்ற ஒரு கேபிட்டலை ஒதுக்கிட்டு கீப் ஆன் ரிசர்ச். அந்த நீங்கள் ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது கீப் ஆன் ரிசர்ச். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ஃபெயிலியர்ஸ் வருதுன்னா நம்ம அந்த ஃபெயிலியர்ஸ் ட்ரேடை தான் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணணும். பாசிட்டிவ் ட்ரேடை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ண தேவையில்லை. ஃபெயிலியர்ஸ் ட்ரேட் வரும்போது நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேடை நம்ம இக்னோர் பண்ணோமா அப்படின்றது உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துரும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி பண்ணுறத விட நீங்களாக டிஸ்கஸ் பண்ணி நீங்களாக அந்த கண்டினியூட்டி எல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் ஆகும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் ஐடியா பொறுத்தளவு ரிலையன்ஸ் வந்து செல்லிங் ஜோனில் வரப்போகிறது அப்படின்றது ஆப்ஷன் ஐடியா வந்து இண்டிகேட் பண்ணுது. அது எப்படி இண்டிகேட் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஆப்ஷன் டேட்டாவில் போய் நம்ம பார்க்கும்போது ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அட் 1150 கால், 1150 காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்டு 1500 புட்டில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 2 இடத்துலையும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி. 1550 ரெசிஸ்டன்ஸ், 1500 சப்போர்ட். இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஆன் ஃப்ரைடே 1495 விச் இஸ் லெஸ் தென் 1500. அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் டேட்டா நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்குதுன்னா இந்த 1550 ரெசிஸ்டன்ஸ்லேருந்து குறைஞ்சது 1500 சப்போர்ட்டுக்கு டேட்டாவில் இருக்குது. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆன் புட் சைடு வந்து 1500. மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 1495 போது அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே க்ளோஸ் ஆகிருக்கிறதால தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மூவ் அ செல்லிங். அந்த செல்லிங் ட்ரெண்டுக்கு வரதுக்கு வந்து நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. இதுதான் வந்து இந்த டேட்டா வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு டைட் ஸ்டாப் லாஸை வச்சு டெஃபினட்டாக வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ இது கீழே போகணும் போது நம்ம வந்து புட் சைடில் ஏதாவது நம்மளோட கேபிட்டலை நமக்கு இப்போ ஒருத்தருக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு 1500 ப்ரீமியம் இருக்கும். அது இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஒருத்தருக்கு வந்து 5000 இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அவங்களோட ப்ரீமியம் இம்பார்ட்டண்ட்டில் எங்கே ஸ்டாப் லாஸ்ன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ட்ரேடில் வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியும் ஆப்ஷன் டேட்டாவை வச்சு. ஸோ இந்த வந்து நாலேஜுக்கு நீங்கள் வச்சுருங்க. நான் சொன்னதை நீங்கள் வந்து போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச கவுண்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது நீங்கள் வந்து புட் சைடுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு 2 தடவை பார்த்து நீங்கள் உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கங்க. ஐ திங்க் இந்த வாரத்துக்கு உண்டான எல்லாம் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.